வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 27 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. ஏற்கனவே குஜராத்திற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய நிகழ்வு பாகிஸ்தான் பகுதியை நோக்கி விலகி சென்றது. புதிய நிகழ்வு ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கிறது. இது நாளை 28ஆம் தேதி ஒடிசாவின் பாலாசூருக்கும் மேற்கு வங்க மாநில எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து வடக்கு ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்து கொண்டே மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. இந்த நகர்வு வரக்கூடிய 2ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த மாத இறுதி நாட்கள் 30, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில மிக கனமழை பொழிவை கொடுக்கும். மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பு குஜராத் பகுதிக்கும் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது. கடக்கும் வழித்தடம் எல்லாமே பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மிக மெல்ல நகரும் நிகழ்வாக இது நகரும் என்பதனால வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு இன்றோ அல்லது நாளையிலிருந்தோ தொடங்கும். கண்டிப்பாக நாளை செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு கொடுக்கும். குறிப்பாக மலை மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதியாம் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்லையும், அதே போல ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அப்படியே வடகடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே வரக்கூடிய 28, 29, 30, 31 4 நாட்களுக்கும் ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு உள்ளே நகர்ந்த பிறகு, அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் பகுதிக்கு நகர்ந்த பிறகு தெற்கு காற்றும், கிழக்கு காற்றும், மேற்கு காற்றும் தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பசலன இடிமழை பொழிவு 1, 2 தேதிகளில பரப்பில் அதிகரிக்கும். பிறகு தென்மேற்கு பருவக்காற்று கேரள வழியாக, அதாவது குஜராத், மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி பயணிக்க போகிற அந்த காற்று பிறகு மெல்ல கேரள பகுதியை நோக்கி திரும்பி வரக்கூடிய ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை 10 தினங்களுக்கு கேரளா, கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 2, 3, 4, 5 தேதிகளிலே வயநாடு, குடகு போன்ற பகுதிகளுக்கும், நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக வயநாட்டில் மிக கனமழை பொழிவு தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதிகளில் சாரல் மழைப்பொழிவை தொடக்கும். வரக்கூடிய 28 தொடங்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையும் அப்படியே தொடக்கும். மெல்ல தொடக்கி 1ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழையாக மாறி 3, 4, 5 தேதிகளில மிக வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையாக கேரளா, கர்நாடகாவில் பொழியும். அதே வேளையில கணவாய் பகுதிகளில் சாரலை கொடுக்கும். பெரிய சாரல் இருக்காது, ஆனால் சாரல் வரும். நெகமம் வரைக்கும் சாரல் வரும். முக்கோணம் வரைக்கும், உடுமலைப்பேட்டை வரைக்கும் சாரல் வரும் சில நாட்கள். ஆனால் பெரும்பாலான நாட்கள் வயநாடு, குடகு மற்றும் நீலகிரி, வால்பாறை பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கொடுக்கும். குற்றால அருவிகளுக்கு, குற்றாலம் மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளுக்கும் நீர்வரத்தை அதிகப்படுத்தும். அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பொழிவு இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை மாறி கிழக்கு திசை காற்று மெல்ல நகரும் காற்றாக உள்ளே நுழைந்து மேற்கு திசை காற்றும் மெல்ல நகரும் காற்றாக உள்ளே நுழைய 2 காற்று சந்திப்பு அனைத்து மாவட்டங்களிலும் 10 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களிலே, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களிலே ஆங்காங்கே நடைபெறும். அதன் மூலமாக தென்மேற்கு பருவமழையும் பொழியும். அதே வேளையில தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழை பொழிவையும் ஆங்காங்கே கூடுதல் பரப்பிலே கொடுக்கும். இதுல நல்ல மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகம், அதாவது பெரும்பாலான நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, பெங்களூரு உட்பட, பெங்களூரு, மைசூர் உட்பட பெங்களூருக்கும், அதே போல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கணவாய் பகுதிகளில் சாரலும், வடக்கே மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயம்புத்தூருக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு இடிமழை பிடிக்கும். அதே போல திருப்பூர் வடக்கு இடிமழை பிடிப்பு, ஈரோடு மாவட்ட பகுதிகளில் இடிமழை பிடிப்பு, நெகமம் வரைக்கும் சாரல் மழை பிடிப்பு,
தாராபுரத்திற்கு அப்பப்போ லேசா அங்கங்கே மழை பொழிவு ஒரு சில நாட்கள் கொடுக்கும். அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் ஒரு சில நாட்கள் கொடுக்கும். மணப்பாறை தாண்டியதும் திருச்சி மாவட்டத்தில் இருந்து நல்ல மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல மதுரை, சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய ஆகஸ்ட் 1 முதல் 10 தேதி வரைக்கும் கொடுக்கும். 28 ஆங்காங்கே தொடங்கும், படிப்படியா பரப்பில் அதிகரிக்கும். பிறகு தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோரத்தில் தொடங்கும். பிறகு ரெண்டுமே இருக்கும், மலையோரமும் மழை இருக்கும், கடலோரமும் மழை இருக்கும், உள்ளேயும் இருக்கும். ஆக உள்ளே அளவில் குறைவாகவும் கடலோரமும் மலையோரமும் சற்று வலுத்த மழை பொழிவு இருக்கும். கூடுதல் பரப்பில் இருக்கும், பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். ஆக அறவே இல்லாமல் வெறும் வெயிலை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில, அதுவும் வாட்டும் வெயிலை கொடுத்து குறுவை சாகுபடி எல்லாம் ஒரு தெளிவற்ற நிலையில இந்த வெயில் வைத்திருக்கிற நிலையில ஆகஸ்ட் பிறந்ததும் மாறும் என்றும் மாற போகிறது. ஆகஸ்ட் 1 முதல் 10 தேதி வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அது நம்பிக்கையை கொடுக்கும். எல்னினோ என்கின்ற வறட்சி என்கின்ற அந்த வார்த்தையை முறியடிக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு 4-5 நாட்களுக்கு இடைவெளி கொடுக்கும். சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது. காரணம், கல்கத்தா அதாவது கடகரேகைக்கு சென்ற சூரியன் குத்துக்கதிர் தற்பொழுது ஒடிசா தாண்டி ஆந்திர பிரதேசத்துல விழ தொடங்கி இருக்கு. பிறகு அது படிப்படியாக ஆகஸ்ட் மாதம் முதல் மற்றும் 2வது வாரத்துல ஆந்திர பிரதேசத்தில் விழ தொடங்கி ஆகஸ்ட் 17 இருந்து செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் விழும். இதனால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய நாட்கள் அந்த வெயில் தெரியாது. 10 இருந்து 14ஆம் தேதி வரை கொஞ்சம் வெயில் இருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்க தொடங்கிடும். தென்சீன கடல் நிகழ்வு அந்த 10 இருந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வு பிலிப்பைன்ஸ் வடக்கே, அதாவது தாய்வான் மற்றும் சீன பகுதியை நோக்கி பயணிக்கும். ஆனால் வரக்கூடிய ஆகஸ்ட் 15க்கு பிறகு பிலிப்பைன்ஸை ஒட்டிய பகுதி வழியாக தென்சீன கடற்பகுதிக்குள் நுழைந்து ஹாங்காங் மற்றும் சீன பகுதி வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக மியான்மர், தாய்லாந்து வழியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு ஆகஸ்ட் 15க்கு மேல் வர தொடங்கும். ஆகஸ்ட் 15க்கு மேல் அடுத்த நிகழ்வுகள் தென்சீன கடலில் இருந்து தென்கிழக்காசிய நாடுகள் வழியாக தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு ஆகஸ்ட் இறுதியிலையும் செப்டம்பரில் அடுத்தடுத்தும் அக்டோபர் 15 தேதி வரைக்கும் அடுத்தடுத்து வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை இறுதி கட்டத்துல ஜூன், ஜூலைல பெய்ய வேண்டிய மழையை ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரிலே சேர்த்து பொழியும். கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் 10 தேதியில பெய்யக்கூடிய மழையே கபினிக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் நடக்கும். ஆகஸ்ட் 10 தேதியில கபினிக்கு நீர்வரத்தை கொடுத்து கபினில ஒரு பற்றாக்குறையாகி இருக்கக்கூடிய இந்த 6 டிஎம்சியை நிரப்பும். 5-6 டிஎம்சி தான் குறையுது, அதை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு 5 நாள் இடைவெளி கொடுக்கும். பிறகு மீண்டும் தொடங்கக்கூடிய மழை கபினியையும் நிரப்பும், கேஆர்எஸையும் நிரப்ப தொடங்கும். ஆகஸ்ட் இறுதியில உபரி நீர் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் வகையில செப்டம்பரில மேட்டூரை 100 அடிக்கு மேல் உயர்த்தும் வகையில நிரப்பும் வகையில நீர்வரத்து இருக்கும். செப்டம்பர் அதிக மழை ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா, கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வின் காரணமா கேரளா, கர்நாடகாவில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளாவிற்கு செப்டம்பரிலே அக்டோபர் முன் 15 தேதியில எல்லாம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அச்சுறுத்தும் மழையாக கேரளா, கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வயநாடு பகுதிக்கும் அமையும். ஆகவே தயவு செய்து பொறுத்திருங்கள். வெயில் மறை இருக்கிறது, நாட்கள் நகர்வதில் ரொம்ப போராட்டமா இருக்கு, என்ன கடினமாக இருக்கிறது என்பதன் காரணமாக அந்த கடினத்தன்மை இன்னும் 2-3 நாள்ல விலகிவிடும். மாத இறுதி நாட்களில் தொடங்கும் இடிமழை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 10 தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையும் நம்பிக்கை கொடுக்கும். பிறகு ஆகஸ்ட் 15 இருந்து
நல்ல மழைப்பொழிவு, சீரான தொடர்ச்சியான வலுவான தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு இடிமழை பொழிவையும் செப்டம்பர் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரும்பாலான நாட்கள் மழை பொழிவை கொடுக்கும் வகையிலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே அமைந்து நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.